நான் எப்பொழுதுமே அதாவது சிறுவயதிலிருந்து அதிகமாக தனிமையை விரும்பக்கூடியவளாக வளர்ந்திருக்கிறேன். பெரிதும் யாருடனும் பேசாமல் இருந்ததுடன் அதிகம் புத்தகம் படிப்பதிலும் எனது திறமைகளை வளர்ப்பதிலுமே ஆர்வம் காட்டுவேன். விருப்பமில்லாமல் சினிமா துறையில் ஈடுபட்டாலும் பிறகு அதுவே எனது பயணமாக மாறியது. ஒரே படத்தில் 2-3 கதாநாயகிகளோடு கூட நடித்திருக்கிறேன். அன்று எங்களுக்குள் பொறாமை இல்லை, போட்டிதான் இருந்தது. நட்பு வட்டமும் சற்று விசாலமானது. இருப்பினும் திரைத்துறையானாலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, நண்பர்களை தேர்வு செய்வதில் மிகவும் கவனம் கொண்டுதான் இருந்தேன். ஜெயலலிதா எனும் நான். இருப்பினும் என்னுடன் பல படங்களில் வில்லனாகவும் 2 படத்தில் தந்தையாக நடித்த நம்பியார்சாமியை நான் எனது வழிகாட்டியாய் கருதினேன் என்கிறார் ஜெயலலிதா அவர்கள். தனிப்பிறவி படத்தில் நம்பியார்சாமி போலீஸாகவும், எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் நெகட்டிவான ரோலில் நடித்த ஒரே படம். அதுபோல் புதிய பூமி படத்திலும் நான் நம்பியார் அவர்களின் மகள். எனக்கு பிரியமான ஆளுமை நம்பியார்சாமி என்கிறார். என்னண்ணன் படத்தில் சோவும் நம்பியாரும் தந்தை மகனாக நடித்த அப்படத்தில் திகிலூட்டக்கூடிய வில்லனாக இருந்தாலும் தனது கோழை மகனிடம் அவர் பேசும் படக்காட்சிகள் ஒரு நடிகரை இன்னொரு நடிகர் எப்படி விழுங்கலாம் என்பதற்கும் காலத்திற்கும் உதாரணம் காட்டும் படமாய் அது அமைந்தது. தந்தையான நம்பியார்சாமியும் மகனான சோவும் சேர்ந்து மற்றும் ஒரு மகத்தான வில்லனான அசோகன் அவர்களை மிரட்டுவது நமக்கு மூச்சு முட்டும் அளவு சிரிப்பை வரவழைக்கக்கூடியது. சவாலே சமாளி படத்தில் நான் அவருடைய தங்கை. அப்படத்தில் அவ்வளவு ஆக்ரோஷமாய் நடித்து ஜொலித்த படம். ஆனால் ஷூட்டிங் கட் சொல்லிவிட்டால் போதும், அப்படியே அமைதியின் சொரூபம். மற்றவர்களின் நலன் கேட்டபடி சிரித்து மகிழ்வார் நம்பியார்சாமி அவர்கள். நான் எனது பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்குவதற்காக சோ மற்றும் நம்பியார்சாமி வீட்டிற்கு செல்வது வழக்கம். அப்படி ஒரு முறை நான் நம்பியார்சாமி அவர்களின் வீட்டிற்கு போன போது அவரது பேரனான தீபக் அவர்கள் அந்த மாபெரும் மனிதர், அதாவது நம்பியார்சாமி பற்றி புத்தகம் எழுதியதை என்னிடம் சொன்னபோது எனக்கும் நம்பியார் அவர்களுக்கும் உள்ள பாச பிணைப்பை பற்றி பேசுவதற்கு சில நேரங்கள் வாய்ப்பு கிடைத்ததற்கு எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவருடனான எனது பந்தம் 50 ஆண்டுகளுக்கு மேலானது. நம்பியார்சாமி அவர்களின் மகன் சுகுமாரின் வகுப்பு தோழி நான். மகன் சுகுமாரையும் மகள் ஸ்னேகாவையும் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து செல்ல எப்பொழுதாவது வருவது வழக்கம். நான் சினிமா துறையில் நுழைந்த போது ஏற்கனவே அவர் வில்லன்களின் ராஜ்யத்தில் ஓர் அரசனாக கோலோச்சி இருந்தார். சில உறவுகளும் பந்தங்களும் நீண்ட காலம் நிலைத்து இருப்பதனாலேயே என்னவோ நம்மை பெருமிதத்தில் மகிழ்ச்சியடைய வைக்கக்கூடியது. நம்பியார்சாமி அவர்களின் மனைவி ருக்மணி அம்மா அவர்களுடன் எனது நட்பும் கூட அப்படிப்பட்டதுதான். என்னை கிண்டல் கேலி செய்தபடி இருப்பார். நம்பியார்சாமியின் உறவும் அன்பும் விலைமதிப்பற்றதாக இருந்துள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. நான் திரைப்படங்களில் அறிமுக நாயகியாக ஆன போதும் சரி, தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த போதும் நான் நம்பியார்சாமிக்கு அதே சிறுமிதான் என்கிறார் ஜெயலலிதா அவர்கள். அவரை முழுமையாக அறிய வாய்ப்பிருந்தவர்களின் உயரிய மதிப்பை எப்பொழுதும் பெற்றிருந்த ஆளுமை அவருக்கு உண்டு. இந்த புத்தகம் தமிழ் சினிமா பார்வையாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அத்தியாவசியமான ஒன்றுதான். எம்.என். நம்பியார் அவர்கள் குறித்த அவரது பேரன் தீபக் அவர்கள் எழுதிய நூலிற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எழுதிய முன்னுரையின் சிறு பகுதி இது. தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.